ஹல்லேலூயா. உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுற ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு சத்தியம் இந்த வசனத்திலிருந்து, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க போகிற சபையிலும் நான் போகிற சபையிலும் பல சபைகளில் பாஸ்டர் அடிக்கடி சொல்றது, கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்து பாடுங்க, கைகளை உயர்த்தி ஜெபிங்க, கைகளை உயர்த்தி நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. இல்லைங்களா? உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் வெறும் கையை உயர்த்தினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பின் அந்த கை எப்படி உயர்த்தப்பட வேணும்? புருஷர்கள் கோபம் இல்லாதவர்களாக, கோபத்தை தேவ சமூகத்தில் விட்டு விட்டவர்களாக. அதாவது ராத்திரியில் மனைவியிட்ட கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் கை உயர்த்தலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ கோபத்தை குறைக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் வாக்குவாதம் பண்ணல. புருஷர்கள் ரொம்ப கணவன்மார் ரொம்ப ரொம்ப ஆவலும் வாஞ்சியும் பொண்டாட்டி விடுறதே இல்லை. அவளை எப்படி வாழ்க்கையில் தோற்கடிக்க வேணும். ஆனால் ஆண்டு என்ன சொல்றாரு? தர்க்கம் பண்ணாத, உன்னை குறைவாக சொன்ன ஏற்றுக்கொள். தர்க்கமும் புருஷர்கள் கோபமும் இல்லாமல் அப்புறம் என்ன செய்யணும்? அப்போ பரிசுத்த கைகளை உயர்த்த வேணும், தைரியமாய் உயர்த்த வேணும், எதிர்பார்ப்போடு உயர்த்த வேணும். ஏதோ சொன்னாங்களேன்னு கை உயர்த்ததில்ல. நான் கையை உயர்த்தி ஜெபிக்கிறதுனால, கையை உயர்த்து புகழுகிறதுனால என் தேவன் என் கைகளை பார்க்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார், என் ஜெபத்தை பார்க்கிறார், என்னை நிச்சயமாக ஆஸ்வதிப்பாருங்கிற அந்த உறுதி உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், கொடுப்பார். அநேகருக்கு வாங்கி அனுபவம் உண்டு. ஆகியனால புருஷர்கள் ஆண்கள் பொதுவாக எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றது மாத்திரமல்ல, அதோடு என்ன செய்ய, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்த வைக்கப்படாதீங்க. அதே சமயத்தில் அந்த உயர்த்தின கைகள் கரையில்லாதவர்களாக இருக்க வேணும். கரை திரை அழுக்கில்லாத கைகள் மிக மிக முக்கியம். பிரியமானவர்கள், ஒரு முறை எங்களோடு சேர்ந்து வேலை செய்ய ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ அவர் வந்தார். ஐயா, உங்கள் கம்பெனியில் ஆள் வேணும்னு கேட்டீங்க. நான் அதை வாசித்து வந்தேன். நான் அவர்கிட்ட முதல் கேட்ட கேள்வி, கை சுத்தமாக இருக்கா? அவர் நினச்சோன்னா கையெழுத்து வந்து நான் அதையும் நான் சொல்லலை. திருடாமல் இருக்கிறையா? அந்த கையினால் என்னென்ன தப்பு பண்ணாமல், கையினாலே தப்பு பண்ண முடியும், கண்கள்னாலே தப்பு பண்ண முடியும், நினைவினாலே தப்பு பண்ண முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் கைகள். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். சுத்தமான கைகள், பாவரிக்க செய்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்துக்கு மதிப்புண்டு, பதில் வரும், நீங்கள் வெற்றி வீரர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி முடிக்கிறேன்.